புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் சிவக்குமார் மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வசித்து வந்த அவர் இன்று நண்பகல் நிரவு என்ற இடத்தில் காரில் சென்றுள்ளார். அப்போது காரை வழிமறித்த மர்ம கும்பல் சிவக்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளது. இதில் படுகாயமடைந்து கீழே விழுந்த அவர் உடனடியாக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் காரைக்கால் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் திமுகவில் இருந்த சிவக்குமார் அமைச்சராகவும் பின்னர் சபாநாயகராகவும் பதவி வகித்தார். கடந்த தேர்தலின் போது அதிமுக சார்பில் நிரவி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சிறந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் சிறந்த சபாநாயகராகவும் இருந்தவர் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர். அவர்கள் இந்த மாதிரி ஒரு அகால மரணத்தை அடைந்திருப்பது புதுச்சேரி மாநிலத்திற்கு மட்டுமல்ல, காரைக்கால் மக்களுக்கும் அவரை சார்ந்த அந்த அமைப்புக்கும் ஒரு பெரிய இழப்பு. இது போன்ற நிலைமை நிச்சயமாக இது ஏற்புடையதல்ல.